ஹலோ மக்களே! நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவி அண்ட் கிரி ரிவ்யூஸ். டடன் டடன் டடைன்! இது பிக் பாஸ் சீசன் 7 எபிசோட் 73. கிரி, இந்த வாரம் யாருக்கு சரி. ஓட் பண்ண? அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா? ஏங்க போய் வேலைய பாருங்க நீங்க வேற. குத்து மதிப்பா யார் நீங்க ஓட்டு யாரெல்லாம் ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்ண? நாமினேஷன்ல பார்த்தனா விஷ்ணு இருக்காரு, அனன்யா இருக்காரு, விக்சன் நான் இருக்காரு, கமல் சாருக்கு தினேஷ் ஓட் இருக்காரு, கூல் சுரேஷ் இருக்காரு, அர்ச்சனா இருக்காரு. நான் வந்து கமல் சாருக்கு ஓட் பண்ணுவேங்க. பாவம் அவர தான் ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அவர் ஆப்ஷன்லயே இல்லையே. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் சி அப்படின்னு நம்மளுக்கு கீழ ஆட் பண்ணி நம்ம அதுல ஓட் பண்ணலாம். ஆ, ஏன்னா, நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேங்க. அதுல வந்து சீசன் 1ல இருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் மோஸ்ட் ட்ரோல் கண்டஸ்டன்ட்னு போட்டிருந்தாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஜூலியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அசீம் வரைக்கும் வந்துச்சு. ஆ, நல்லாதான் அந்த 7க்கு வந்து நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ம், அது வந்து மாயாவா இல்லன்னா அந்த பூர்ணிமாவா இருக்குமான்ட்டு. ம். அங்கதான் வச்சான் ஒரு ட்விஸ்ட். கமல் யாரும் சாரா? எதிர்பார்க்காத மாரி கமல் வந்து வச்சு போட்டிருந்தாரு. பார்த்தேன் நானும். அர்ச்சனாவை அழ வைத்த பிக் பாஸ் டீம். ம், இப்ப அர்ச்சனா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த டாஸ்க்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இந்த ம், டான்ஸ் டாஸ்க்காக. ஆனா இந்த ம், டைம்ல பார்த்து அவங்க செஞ்சு செஞ்சு விட்டாய்ங்க. அவங்களுக்கு ம். வந்து ரவுடி கேரக்டர் குடுத்துருவேன். ஐ அம் நாட் அ ரவுடி அது இதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கேரக்டர் தான். பட் இருந்தாலும் அர்ச்சனாவுக்கு மட்டும் பார்த்து ஏதோ ஒரு வில்லத்தனமான ஒரு ரோல் குடுத்த மாரி எனக்கு தோணுது. இதுல ஏதோ ஒரு வன்மம் இருக்க மாரி தெரியுது. பிக் ஆமா. பாஸ் டீமுக்கே வன்மம் இருக்க மாரி தெரியுது. நீங்க என்ன பிக் நினைக்கிறீங்க? பாஸ் டீம், கமலஹாசன் சார் எல்லாருக்குமே அர்ச்சனா மேல வன்மம் தான். பார்த்து செஞ்சு விட்ட மாரி இல்ல. ஒரு வில்லித்தனமான ஒரு கேரக்டர். ஏன்னா அவங்க வெளிய ஆ, வந்து சீரியல்ல பார்த்தப்போ வில்லி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக குடுத்தாங்களான்னும் தெரியல. இருக்கலாம். பாவம் அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேரக்டர் செம்மையா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பார்த்தேன் நான் ப்ரோமோல பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஒரிஜினலாவே நான் வில்லிமா அப்படிங்கிற மாரியா? ஆமா. டோராவின் பயணங்கள் தினேஷ் டோராவின் பயணங்கள். ஏன் சூப்பர் ஸ்டாரை கலாய்க்கிறாங்க. தினேஷ் வந்து படையப்பா கெட்டப் போட்டிருக்காரு. ஆனா மாயா, ம். பூர்ணிமா பார்த்தீங்களா? அவர் வந்து வச்சு கலாய்க்கிறாய்ங்க. டோரா புஜ்ஜி டோரா புஜ்ஜி பையனகள் வாங்கிருக்காங்க. இவங்க இதுக்கு பேரு பண்றதெல்லாம் வந்து கலாய்க்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து காமெடி. இதே அவரு வந்து எதனா சொல்லிட்டாருன்னா, உடனே இறங்கிடுவாய்ங்க. அஃபென்சிவ். அதாவது ஆக்சுவலா அட்டாக் பண்றாருன்ட்டு. இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து அ அர்ச்சனாவ, தினேஷ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. நிக்சன விட்டிருப்பாரு. ஆ, தேவாலாம் விட்டுருப்பாருல்ல. ஆமா. அதுக்கு பயங்கரமான ஒரு ட்ரோல் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆ, முடிஞ்சா நம்ம அத அப்புறமா இதுல அட்டாச் பண்ணுவோம். ம். பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி வன்மத்த கக்கியிருக்கீங்க கமல் மேலங்கிற மாரியே இருக்கும். ஆ. என்ன என்ன ட்ரோலு? ஒரு எனக்கு எதனா அமுச்சு படத்துல விட்டியாண்ணா? வந்து அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. Instagramல அனுப்பிச்சிருப்பேன். என்ன சொல்லு? வடிவேலு வந்து அவங்க ஒய்ஃப் கூடயே பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். முந்தானையிலேயே புடிச்சுக்கிட்டு. அந்த பார்த்தேன். ஃபேஸ்ல மாயா முன்னாடி பார்த்தேன். அந்த ஃபேஸ்ல கிராப் பண்ணி வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தானுங்க. வேற மாரி இருந்தது. ஆக்சுவலா இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க என்ன காமெடி நடக்குதுன்னா, பூர்ணிமா வந்து தினேஷ பார்த்து ஒரு கவுண்டர் அடிக்கிறாங்க. அடையப்பா தினேஷ் அப்பா. என் பேர் என்ன? பைத்தியம். ஆனா ரவீனா பண்ணதுலயே ஒரு நல்ல காமெடி இது. நிக்சன ஆமா. என் பேர் என்ன ரவீனா வந்து பைத்தியம். ரவீனா வந்து தினேஷ பார்த்து, "தினேஷ் அப்பா, படையப்பா" அப்படிங்கிற மாரின்றாங்க. உடனே நிக்சன் உள்ள வந்து, "என் பேரு பைத்தியம்." தக்லைஃப் தக்லைஃப் பண்ணிட்டான். வாங்குனார்ல டைட்டில் வின்னர். ஆமா. சும்மா இல்லாம எவனோ கூப்பிட்டான், அமைதியா இருக்க வேண்டியதுதானே. போய் தினேஷ் கிட்டயே டோராவின் பயணங்களோட கடுப்பாயிட்டாப்ல மனுஷன். "இங்க ஆ, பாருய்யா, என்ன கூப்பிட்டாங்கன்னா இந்த டாஸ்க்க கழட்டி போட்டு நான் போய் சரண்டர் ஆயிடுவேன். ஆ, என்ன என்ன கோல்ட் ஸ்டார் வாங்க விடாம பண்றியா? ஆ. எனக்கு என்ன பேர் வச்சிருக்கான், அந்த பேர் வச்சு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. என்னையா டவுன் பண்ணிக்கிட்டு இருக்க?" இங்க பாரு உடனே சரவணன் தினேஷ் டென்ஷன் ஆன உடனே அனன்யா, நிக்சன்லாம் எல்லாம் அங்கேருந்து ஓடிட்டாய்ங்க. கிளம்பிட்டாங்க. நம்ம சரவணன், "ஏன்யா முன்னாடி தான் இருக்கா பூர்ணிமா. அவ தான் ஆ, அவனுக்கு அது பேர் வச்சது. அவர கேட்காம அத சொன்னா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு" போட்டு விட்டாப்ல. ஆ, ஆ. இந்த கொடுமையெல்லாம் பாரு எழுதியிருக்கு காலங்காத்தால. ஆமா. இத மட்டும் வச்சிருக்க. அந்த பாட்டின்றத மட்டும் வச்சுட்டு, ம், நிக்சன் சொல்லுவான்ல, ம், "வாழ்க்கையே கேவலமா போய்க்கிட்டு இருக்குன்னு." ஆ. நிக்சனா? நிக்சன் சொல்லுவான், இப்ப வெளிய சொல்லிட்டு இருந்தான்ல, ஆ, ஆ. "வாழ்க்கையே ரிப்பேர் ஆயி போயிருக்குன்ட்டு." உண்மையும் அதுதான். இவங்க டாஸ்க்ல வந்து இருக்கிறத ரியாலிட்டியா சொல்லிடுறாய்ங்க. ம். இப்ப இந்த மாயா பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால, நான் இந்த ஒட்டுமொத்த செக்ஷனே வந்து ஸ்கிப் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஷூர். ஆ, எனக்கு இந்த சரவண விக்ரம் கேரக்டர் பார்த்தா மட்டும் தான் எனக்கு ரொம்ப காண்டாகுது. ஏன்னா, ஆ. அவர் வந்து வடிவேல் இது குடுத்துருக்காய்ங்க. ம், அந்த வடிவேலோட கேரக்டர் வந்து ஐகானிக்கான ஒரு கேரக்டர். அத ம், எடுத்துக்கிட்டு மதர் ஸ்லாங்க போட்டு, அங்க ம். வந்துகிட்டு, அங்க போய்க்கிட்டுன்னு இழுத்து இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. கேட்கற நமக்கே காண்டாவுது.
இப்ப அர்ச்சனா ஒரு கவுண்டர் போட்டாங்கல்ல, யாருலே அவன் இதுக்கு எனக்கு தான் அந்த படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அவங்க பக்கா கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டராவே கேரக்டருக்குள்ள போயிட்டாங்க. மாறிட்டாங்க. ஆமா. ஆமா கேரக்டராவே மாறிட்டாங்க.